நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான இந்த மாலை நேரத்தில் மீண்டுமாக ஆண்டவர் நம்முடைய சமூகத்தில் கூடி வரவும், இந்த ஆன்லைன் வழியாக இந்த கூடுகையை நாங்கள் ஆண்டவர் தொடர்ந்து நடத்தும்படியாக ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே ஹாம்லின் என்பதற்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் கொண்டு வருகிற அந்த செய்தி நன்றி செலுத்துகிறோம். இன்னும் வரவேண்டிய பிள்ளைகளை ஆண்டவர் ஆன்லைன் அழைத்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தடையில்லாமல் கடைசி வரைக்கும் ஆண்டவர்கள் பங்கு பெற்று முடியாது. நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடிய வார்த்தையின்படி ஆண்டவர் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள அர்ப்பணிக்க தேவையான ஆற்றலை கிருபையை நம்முடைய ஆண்டவர் தாசர் வழியாக நீங்கள் தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த 3 வாரங்கள் திருச்சபை குறித்து சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். திருச்சபையில ஸ்தாபிக்கப்பட்டதன் நோக்கம், எப்போ அந்த காரியத்தை கர்த்தர் மூலமாக நிறைவேற்றுவார், அதற்காக நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள், அர்ப்பணிக்க வேண்டிய சில காரியங்களை குறித்து இந்த வருகிற இன்னும் 2 வாரத்துல நம்ம தியானிக்க போகிறோம். எபேசியர்ல ஒரு 3 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 1வது அதிகாரம், எபேசியர் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம திருப்பிக் கொள்ளாது ஒரு சின்ன ஜெபம். அந்த ஜெபத்தை நாம் செய்து அதன் பின்பதாக நம்ம செய்திக்குள்ளாக நம்ம கடந்து போகிறோம். இது இதனுடைய ஒரு முக்கியமான ஒரு ஜெபமாய் இது காணப்படுகிறது. திருச்சபைக்கு தேவையான ஒரு ஜெபமாக இது காணப்படுகிறது. எபேசியர் 1வது அதிகாரம் 17வது 18வது 19வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிக்க முடியுமா? தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும், தாம் தம்மை அழைத்ததினாலே தமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மருத்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். அங்க 3 காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். 3 காரியங்களுக்காக ஜெபிக்கிறார். எபேசியர் நிருபத்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, பவுல் அப்போஸ்தலன் சிறைச்சாலையில் இருந்து எழுதுகிற ஒரு நிருபமாக இது காணப்படுகிறது. சிறைச்சாலையிலிருந்து சபைக்கு கர்த்தர் கொடுத்த வெளிப்பாட்டை அவர் எழுதியிருக்கிறார். அப்போ அவர் சொல்லிருக்கிற காரியம் 3 காரியங்களுக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி 3 காரியங்களுக்காக ஒவ்வொரு நாளும் திருச்சபையில உள்ளவர்கள் தங்களுக்காக, திருச்சபைக்காக இந்த 3 காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது முக்கியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. முதல் காரியம் என்னன்னு பார்க்கும் பொழுது, தம்மை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. தம்மை அறிந்து கொள்வதற்கு, தேவனை அறிந்து கொள்ளும்படி, கிறிஸ்துவை அறிந்து கொள்ள அறிய வேண்டிய விதமாக அவரை அறிந்து கொள்ளும்படி அந்த ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற அந்த ஆவியை கொடுக்கணும்னு சொல்லி முதல் காரியம். 2வது காரியம் போல் 18வது வசனத்துல போட்டிருக்கிறது, நம்மை அழைத்ததுனால நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை, பரிசுத்தவானிடத்திற்கு தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தின் மகிமையின் ஆசீர்வாதம். அதாவது நம்ம தேவனுக்கு நம்மை அழைத்ததுனால, நம்ம ரட்சிக்கப்பட்டதுனால, கிறிஸ்து சபையோடு கூட நம்ம இணைத்ததுனால நமக்கு வைத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம அதை அறிந்து கொள்ளணும். கர்த்தர் வைத்திருக்கிற மகிமை, நமக்கு வைத்திருக்கிற அந்த நித்திய ஜீவனாகிய அந்த மகிமை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 3வது காரியம் பார்க்கும் பொழுது, நம்மிடத்துல காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறேன் அப்படி சொல்லியிருக்கார். இதனால பார்க்கும் பொழுது, திருச்சபையின் ஸ்தாபிக்கப்பட்ட அந்த நோக்கத்தை திருச்சபையில் உள்ள மக்கள் சரியாக அறியாதது நிமித்தமாக, திருச்சபையினுடைய ஆழங்களை, கர்த்தர் அதை ஸ்தாபித்த சரியான நோக்கத்தை
அறியாதது நிமித்தமாக இந்த நாட்களில பார்க்கும் பொழுது திருச்சபையில் எப்படி செயல்பட வேண்டுமோ, திரு திருச்சபையில உள்ள மக்கள் கர்த்தருக்காக எப்படி எழும்பி பிரகாசிக்க வேண்டுமோ அப்படி எழும்பி பிரகாசிக்க முடியாதவர்களாய் காணப்படுகிறார்கள். இந்த 3 காரியத்தை பார்க்கும் பொழுது அதை அந்த கர்த்தரை அறிகிற அந்த அறிவு, கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற அந்த ஐஸ்வர்யம், அந்த மகா அந்த சுதந்திரம், மகா மேன்மையான அந்த காரியங்கள், இன்னும் கர்த்தர் இந்த சபைக்குள்ள வைத்திருக்கிற அந்த தேவனோடு கூட இணைந்திருக்கிறதுனால வைத்திருக்கிற அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை குறித்த அந்த அறிகிற அறிவை காணும்படியாக மனக்கண்களை திறக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கணும். இந்த காரியங்களை நம்ம சரியாக அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கை மாறுறது மாத்திரமல்ல, நாம் திருச்சபைக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக நாம் மாறிவிடுவோம். இந்த காரியத்திற்காக ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கணும். இந்த ஒரு சின்ன ஜெபத்தை செய்து அதன் பின்பதாக நம்ம செய்திக்குள்ளாக கடந்து போல நம்ம ஜெபிக்க போற ஜெபம் இதன் அடிப்படையில நம்ம ஜெபிக்க போறோம். இந்த வசனத்தின் அடிப்படையில எபேசியருக்கு சபைக்கு அவர் பவுல் அப்போஸ்தலன் எந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறாருன்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவங்களுக்கு கர்த்தர் தம்மை அறியணும்னு சொல்லி அந்த ஞானத்தை, அந்த தெளிவை அவர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஜெபிக்கிறார். அந்த கிறிஸ்துவை அறிந்தவர்களுக்கு அவர் வைத்திருக்கிற மகா மேன்மையான அந்த ஐஸ்வர்யம், அந்த சுதந்திரத்தை அவர்கள் கண்டுகொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார். இன்னும் அது மாத்திரமல்ல, இன்னும் பார்க்கும் பொழுது பிரகாசமான மனக்கண்களை கொடுக்கணும். தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான தேவனுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியினுடைய அந்த மகா மேன்மையான அந்த வல்லமையை நான் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி மனக்கண்களை கொடுக்கணும்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறார். இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபித்து அதன் பின்பதாக நம்ம செய்திக்குள்ளாக நம்ம கடந்து போகிறோம். எல்லாரும் கண்களை மூடலாம். ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே அப்பா உண்மை சரியாய் நான் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே, அறிந்து கொள்ளக்கூடிய அந்த ஞானத்தின் தெளிவு எனக்கு தாருன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நீங்க கேளுங்க. ஆண்டவரே அப்பா திருச்சபையில ஆண்டவரே என்னை இணைத்திருக்கிறது அந்த நோக்கத்தை நான் அறிந்து கொள்ளணும். திருச்சபையில ஆண்டவரே நீர் எந்த நோக்கத்திற்காக ஸ்தாபித்தீங்களோ அதை நான் அறிந்து கொள்ளணும். ஆண்டவரே அப்பா என்னை நிறைச்சித்ததின் நோக்கம் ஆண்டவரே அது மாத்திரமல்ல, ஆண்டவரே எனக்காக நீர் வைத்திருக்கிற அந்த சுதந்திரத்தை சரியாய் நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே அந்த சுதந்திரத்தை நான் புரிந்து கொண்டேன்னு சொன்னாச்சுன்னா இந்த உலக ஆசை, உலகத்தின் காரியங்களுக்கு நான் என்னை விட்டு போட மாட்டேனே. ஆண்டவரே அது மாத்திரமல்ல, ஆண்டவரே எனக்கு வைத்திருக்கிற அந்த வல்லமைகளை நான் அறிந்து கொள்ள வேண்டும். எனக்காக நீர் வைத்திருக்கிற அந்த உயிர் தெளிதின் வல்லமைகளை நான் அறிந்து கொள்ளும்படியாக என்னுடைய மனக்கண்கள் திறக்கப்படணும். ஆண்டவரே அந்த புத்தியின் தெளிவை நீங்க தரணும், அந்த ஞானத்தை நீர் கொடுக்கணும். ஆண்டவரே ஏசப்பா நாங்க செபிக்கிறோம் இந்த இடத்துல. ஆண்டவரே அப்பா இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்காய் அடியேன் செபிக்கிறேன். ஆண்டவரே ஒரு தெளிவை, திருச்சபை குறித்து ஒரு சரியான தெளிவு ஆண்டவரே, நீர் ஆண்டவரே திருச்சபையை ஸ்தாபித்த அந்த நோக்கம் ஆண்டவரே அதனுடைய சரியான ஒரு தெளிவு ஒவ்வொரு வீட்டிலும் வரட்டும். ஆண்டவரே இதன் மூலமாக தனிப்பட்ட வாழ்க்கையில திருச்சபையில ஒரு பெரிய எழுப்புதலுக்கு ஆண்டவரை காரணமாக ஒவ்வொருவரையும் ஆண்டவரை மாற்றுங்க, பயன்படுத்துங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரை முற்றிலுமா இந்த நேரத்தை ஆண்டவரை நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 47வது வசனத்தை நாம பார்த்தோம் சொன்னா, ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 28வது வசனத்தை நம்ம வாசிப்போம் சொன்னாச்சுன்னா, சுய இரத்தத்தினாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. திருச்சபையை நாம் சாதாரணமாக எண்ணிவிட முடியாது. திருச்சபை என்று என்ன என்று சொன்னால் என்ன? ரட்சிக்கப்பட்ட மக்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் கூடுகிற ஒரு கூட்டம் தான் திருச்சபை என்று சொல்லி நாம் அழைக்கிறோம் அல்லது பார்க்கிறோம். அதாவது ரட்சிக்கப்பட்ட அல்லது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட,
தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட அந்த மக்கள் கூடுகிற அந்த கூட்டத்தை, அதாவது சபை அல்லது திருச்சபை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த இந்த சபை குறித்து நம்ம தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்ம பழைய ஏற்பாட்டில் உள்ள காரியங்களை அறிந்து கொண்டால் மாத்திரம்தான் இந்த திருச்சபையின் காரியங்களை சரியாக நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா நேரடியாக நான் புதிய ஏற்பாட்டு காரியங்களை நான் எடுத்து உங்களுக்கு சொல்லுவேன் என்று சொன்னால், நீங்க அதை சரியாக அந்த ஆழத்தை உங்களால புரிந்து கொள்ள முடியாது. சோ அந்த திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்ட நோக்கம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி இந்த திருச்சபையை இந்த நாளில சம்பாதித்த இந்த திருச்சபையினுடைய நோக்கம், காரணம் என்னவென்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா, அதனுடைய ஆழங்களை நம்ம அறிந்து கொள்ளணும்னு சொன்னாச்சுன்னா, பழைய ஏற்பாட்டு ஒரு சில காரியங்களை நாம் தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமம் 1வது அதிகாரம், ஆதியாகமம் 1வது அதிகாரம் 27வது வசனத்தை 28வது வசனத்தையும் வாசிங்க. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 27, 28 வாசிங்களேன். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம திருச்சபை குறித்து அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளும் சொன்னாச்சுன்னா, முதல்ல நம்ம பார்க்கும் பொழுது அந்த ஆதாம் ஏவாள் தேவன் சிருஷ்டித்த நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இன்னைக்கு காலையில இதை குறித்து நான் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது, நான் பழைய ஏற்பாட்டுல சபைக்கு ஒப்பிட்டு என்னென்ன காரியம்லாம் இருக்குன்னு சொல்லி நான் ஜெபித்து கொண்டிருந்த போது, முதல் காரியத்தை கர்த்தர் எனக்கு காமிச்ச காரியம் என்னன்னு சொன்னாச்சுன்னா, முதல்ல ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாளதான் கர்த்தர் ஒரு திருச்சபைக்கு ஒப்பிட்டு அவர் படைக்கிறார். ஆதாம் ஏவாளதான் முதல் திருச்சபையாக அவர் ஒப்பிட்டு படைக்கிறார். அப்ப ஆதாம் ஏவாள் அவர் படைத்ததனுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் சொல்லி அவருக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆதாம் ஏவாள் மூலமாக கர்த்தர் ஒரு பரிசுத்த ஜாதியை தனக்கென்று உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் அவர்களிடத்துல எதிர்பார்த்தார். ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட, ஒரு பெரிய ஒரு தரிசனத்தோடு கூட கர்த்தர் அவர்களை சிருஷ்டித்தார். ஏதேன் தோட்டத்தில் அவர் வச்சிருக்கிறார். முதல் ஒரு திருச்சபையாக, ஒரு முதல் குடும்பமாக அவர் படைக்கிறார். அவர்களிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் என்ன? அவர்கள் பலுக வேண்டும், பெருக வேண்டும், பூமியை நிரப்ப வேண்டும். ஒரு ஆதாம் ஏவாள் மூலமாக அவர்கள் பலுகி பெறுவார்கள் என்று சொன்னால், ஒரு பரிசுத்த ஜாதி, தேவனை ஆராதிக்கும்படியாக, தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கும்படியாக, தேவனை மகிமைப்படுத்தும்படியாக, தேவனை தொழுது கொள்ளும்படி, தேவனை தொழுது கொள்ளும்படியாக, தேவனை தொழுது கொள்ளும்படியாக, தேவனை மகிமைப்படுத்தும்படியாக, தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கும்படியாக ஒரு பரிசுத்த கூட்டத்தை, ஒரு பரிசுத்த ஜாதியை தேவன் அவர்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். தான் முதல்ல திருச்சபைக்கு ஒப்பிட்டு நாம் ஆதாம் ஏவாளை முதல்ல நம்ம பார்க்கலாம். ஆனா அவர்களிடத்துல தேவனுடைய அந்த நோக்கம், தேவனுடைய திட்டம் நிறைவேறல. தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது 9வது அதிகாரம் ஆதியாகமம் 9வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. 9வது அதிகாரம் 1வது. பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னாச்சுன்னா, ஆதாம் ஏவாள் இடத்துல என்ன எதிர்பார்த்தாரோ அதே காரியத்தை இங்க நோவாவினுடைய குடும்பத்துல தேவன் எதிர்பார்க்கிறார். நம்ம அநேக செய்திகளை நோவாவினுடைய பேழையை
திருச்சபைக்கு ஒப்பிட்டு அநேக செய்திகளை நம்ம கேட்டிருக்கிறோம். நிறைய செய்திகளை நம்ம கேட்டிருப்போம். நோவாவினுடைய அந்த பேழையை திருச்சபைக்கு ஒப்பிட்டு, அப்ப அந்த குடும்பத்தை திருச்சபைக்கு ஒப்பிட்டு நம்ம பார்க்கலாம். முதல்ல பார்க்கும் பொழுது ஆதாம் ஏவாள், இரண்டாவது பார்க்கும் பொழுது இந்த நோவாவினுடைய குடும்பம். ஆதாம் ஏவாளிடத்துல என்ன தேவன் எதிர்பார்த்தாரோ அதே காரியத்தை தான் தேவன் நோவாவிடத்துல எதிர்பார்க்கிறார். ஆதாம் ஏவாள் மூலமாக தேவனுடைய திட்டம் நிறைவேறல. ஒரு பரிசுத்த ஜாதி உண்டாக்கப்பட வேண்டும் என்கிற தேவ திட்டம் அவர்களிடத்துல நிறைவேறல. அவர்கள் பாவம் செய்தது நிமித்தமாக அவர்களுடைய பாவ சந்ததி அவர்கள் உண்டு பண்ணினார்கள். இது நிமித்தமாக ஜலப்பிரளயத்தின் மூலமாக முழு மக்களும் அழிக்கப்படுகிறார்கள். நோவாவை தெரிந்து கொள்கிறார். நோவாவினுடைய குடும்பத்தை தேவன் தெரிந்து கொண்டு அவர்களை வேறு பிரித்து அந்த பேழையில தேவன் அவர்களை பாதுகாக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நோவா தன்னுடைய குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ இரண்டாவது காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த பேழையை, அந்த நோவாவினுடைய குடும்பத்தை நம்ம திருச்சபைக்கு ஒப்பிட்டு நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது, தொடர்ந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாச்சுன்னா, நோவாக்கு 3 குமாரர்கள், சாம், காம், யாப்பேத். ஆனா இவர்கள் மூலமாக தேவன் ஒரு பரிசுத்த ஜாதி உண்டாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்த்தார். இவர்கள் பலுகி பெருகி நீங்க பூமியை நிரப்புகள் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். இவர்கள் மூலமாக ஒரு பரிசுத்த ஜாதி உண்டாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு காணப்படுகிறார். ஆனா நோவா தன்னுடைய குமாரன் காமை சபிக்கிறார். இது நிமித்தமாக நீங்க ஆதியாம் 10வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாச்சுன்னா, 15வது வசனத்துல இருந்து 18வது வசனத்து வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னாச்சுன்னா, நோவாவினுடைய சந்ததியிலிருந்து தான் இந்த எபூசியர், எமோரியர், கிர்காசியர், ஈவியர், அர்கியர், இது போன்ற சபிக்கப்பட்ட இந்த சந்ததியர் உருவாக்குகிறார்கள். இந்த சந்ததியர்கள் தான் கானான் தேசத்துல இருக்கிறாங்க. இவங்களை தான் தேவன் அழிக்க வேண்டும் என்று சொல்லி பின்பதாக நம்ம கட்டளையிடுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த நோவா மூலமாகவும் தேவன் எதிர்பார்த்த அந்த பரிசுத்த ஜாதி சபையாக, திருச்சபையாக, தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்பிடித்து நடக்கக்கூடிய, தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு ஜாதி உருவாக்கப்பட வேண்டும் என்கிற அந்த நோக்கம் இங்கும் நிறைவேற்றப்படவில்லை. தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது 12வது அதிகாரத்துல தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொள்கிறார். நீங்க 12வது வசனத்துல அதிகாரத்துல 2வது வசனத்தை வாசிங்கன்னு சொன்னாச்சுன்னா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ தொடர்ந்து பார்த்தாச்சுன்னா ஆசீர்வாதமான காரியங்களை தேவன் ஆபிரகாமுக்கு தேவன் கொடுக்கிறது நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து பார்க்கும் பொழுது ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொள்கிறார். ஆபிரகாமுக்கு பின்பதாக ஆபிரகாமுக்கு எந்த வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்தாரோ அதே வாக்குத்தத்தத்தை ஈசாக்குக்கு தேவன் கொடுத்து ஈசாக்கை தேவன் தெரிந்து கொள்கிறார். அதன் பின்பதாக தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது ஈசாக்குக்கு எந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரோ அதே வாக்குத்தத்தத்தை தேவன் யாக்கோபுக்கு கொடுக்கிறார். நீங்க குறித்து கொள்ளுங்கள். 26வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க வாசினா, உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஈசாக்குக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அதே போல நீங்க 28வது அதிகாரம் நீங்க 14வது வசனத்தை வாசிங்கன்னா, உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி தொடர்ந்து அதே வாக்குத்தத்தத்தை தேவன் யாக்கோபுக்கு கொடுக்கிறார். அப்ப யாக்கோபு மூலமா தான் இஸ்ரவேல் ஜாதி உண்டாக்கப்படுகிறது. நீங்க தொடர்ந்து யாத்திராகமும் 19வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராகமும் 19வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராகமும் 19வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 6வது வசனத்தை வாசிங்க. யாத்திராகமும் 19:6. நீங்கள் ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அங்கு பார்க்கும் பொழுது திருச்சபையாக தேவன் இஸ்ரவேல் மக்கள் இங்க பார்க்கிறார். நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும்
பரிசுத்த ஜாதியுமா இருப்பீர்கள் என்று சொல்லி இஸ்ரவேல் புத்திரரோட சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க அதுக்கு முன்பதாக உள்ள காரியங்களை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னாச்சுன்னா, இஸ்ரவேல் மக்கள் 430 வருஷம் எகிப்து தேசத்துல அடிமைகளாகி காணப்படுகிறாங்க. சோ இந்த அடிமைத்தனத்திலிருந்து முதல்ல விடுதலையை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். சிவந்த சமுத்திரத்தின் மூலமாக போகிற காரியம் அவளுடைய ஞானஸ்தானத்தை குறிக்கிறது. நீங்க இந்த காரியத்திற்கு பின்பதாக தான் கர்த்தர் அவளோடு கூட எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமா இருப்பீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இங்கு தெளிவாக நாம பார்க்கிறோம். ஒரு பெரிய விடுதலைக்கு பின்பதாக அந்த சிவந்த சமுத்திரத்துக்குள்ள போகிற காரியங்கள் அவளுடைய ஞானஸ்தானத்தை குறிக்கிறது. அதன் பின்பதாக அவர்களை தேவன் ஒரு திருச்சபையாக இங்கு பார்க்கிறத நம்ம பார்க்கிறோம். அவளிடத்தில் எதிர்பார்க்கிறார். தொடர்ந்து பார்க்கும் பொழுது அவள் எப்படி இருக்கணும், என்ன செய்யணும்னு சொல்லி, எப்படி ஆராதிக்கணும், எப்படி பண்டிகைகளை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி அவளுக்கு சகல காரியத்தையும் கர்த்தர் இங்கு கட்டளையாக மோசே மூலமாக கொடுக்கிறார். அப்போ பார்க்கும் பொழுது ஆதாம் ஏவாள் தொடர்ந்து பார்த்தோம், நம்ம நோவா தொடர்ந்து பார்க்கும் பொழுது ஆபிரகாம் தொடர்ந்து பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜாதியை ஒரு திருச்சபையாக தேவன் பார்க்கிறத பார்க்கிறோம். ஆனா இவர்களிடத்திலும் தேவனுடைய நோக்கம் நிறைவேறல. தேவன் எப்படி எதிர்பார்த்தாரோ அப்படி இவர்கள் நடந்து கொள்ளவில்லை. பரிசுத்தமாக தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து இவர்கள் தொடர்ந்து நடக்காதது நிமித்தமாக தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாச்சுன்னா வேதவசனத்தை நீங்க வாசிக்கலாம். ஏசாயா 43வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயா 43வது அதிகாரம். இந்த காரியங்களை ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னாச்சுன்னா, இந்த திருச்சபையின் ஆழங்களை நம்ம அறிந்து கொண்டான்னு சொன்னாச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். அதுக்காக தான் நான் ஆதியாமத்துல இருந்து சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லி கொண்டு வருகிறேன். ஏசாயா 43வது அதிகாரம் 21, 22 வாசிங்கன்னு சொன்னா, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார். ஆனாலும் யாக்கோபே நீ என்னை நோக்கி இஸ்ரவேலே நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய். இங்க பார்த்து எந்த காரியத்தை எதிர்பார்த்தாரோ அந்த காரியம் இவளிடத்துல நிறைவேறவில்லை. சோ நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த திருச்சபை ஸ்தாபிக்கும்படியாக பிதாவாக அனுப்பப்படுகிறார். அதனாலதான் நம்ம அப்போஸ்தலர்ல பார்க்கும் பொழுது நான் ஆரம்பத்துல சொன்னேன், 20வது அதிகாரம் 28வது வசனத்துல சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை, சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. இதற்கு பின்பதாக நாம பார்த்தோம்னு சொன்னாச்சுன்னா ரோமர் 3:12 பார்க்கிறோம், எல்லாரும் பாவம் செய்து கெட்டு போனார்கள் சொல்லி வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் பாவம் செய்து கெட்டு போனார்கள் சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டுமாக ஒரு கூட்டத்தை ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தை தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக அதை திருச்சபையாக அதை ஏற்படுத்தும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம தேவன் அனுப்பினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்ப பார்க்கும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாச்சுன்னா, இந்த ரட்சிக்கப்பட்ட இந்த கூட்டத்தை நம்ம இஸ்ரவேல் மக்களோடு கூட ஒப்பிடலாம். இந்த ரட்சிக்கப்பட்ட இந்த கூட்டத்தை நாம ஆதாம் ஏவாளோடு கூட நம்ம ஒப்பிட முடியும். அப்ப அவர்களிடத்துல என்ன எதிர்பார்த்தாரோ அதே காரியத்தை தான் இங்கே எதிர்பார்க்கிறார். அப்ப அவர்களிடத்துல என்ன எதிர்பார்த்தார்? நீங்கள் பலுகி பெருகி பூமி நிரப்புங்கள். அதே காரியத்தை தான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட கூட்டத்துல தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதை நான் இப்படி பார்க்கிறேன்னு சொல்லும் பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில தன்னுடைய இரத்தத்தை சிந்தி 3ஆம் நாள் உயிர் பின்பதாக தன்னுடைய சீஷர்களுக்கு கொடுக்கிற பிரதான கட்டளை என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது மார்க் 16:15 அவர் என்ன சொல்றாரு? நீங்கள் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் அப்படின்னு சொல்றாரு. நீங்க போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்லி வேதம்
தெளிவாக சொல்லுகிறது. அது ஒரு பிரதான கட்டளையாக அவர் தன்னுடைய சீஷர்களுக்கு ஒரு பிரதான கட்டளையாக கொடுக்கிறார். அதே அதே வசனத்தை நம்ம மத்தியில 28வது அதிகாரம் 19-20 மத்தேயு 28வது அதிகாரம் 19-20 பார்க்கும் பொழுது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. நான் இந்த வசனத்தை இந்த வசனத்தோடு ஒப்புக்கிடுகிறேன். எந்த வசனத்தோடு? ஆதாம் ஏவாளுக்கு தேவன் சொன்ன வசனம், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இங்க என்ன சொன்ன கர்த்தர் என்ன சொன்ன, நீங்கள் போய் உலகமெங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இந்த வசனங்களை நீங்க பலுகி பெருகி பூமி நிரப்புங்கள் இந்த வசனத்தோடு கூட ஒப்பிட்டீங்கன்னு சொன்னாச்சுன்னா தாங்கிக் கொள்ள முடியும். தேவன் ஒரு பரிசுத்த ஜாதியை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் இன்னைக்கும் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறவராக அவர் காணப்படுகிறார். அப்போ தெளிவாக திருச்சபை உண்டாக்கின நோக்கம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது அது ரெண்டாக பிரிக்கலாம். எதற்காக அவர் திருச்சபை உண்டாக்கினார்? ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் அவர் சபையில சேர்த்து வந்தாருன்னு சொல்லி வேதத்துல தெளிவாக பார்க்கிறோம். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து பேதுரு எழும்புகிறாரு. 11 பேரோடு கூட எழும்புகிறார். அவர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். யாரெல்லாம் அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டார்களோ, யாரெல்லாம் அதை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டார்களோ, ஞானஸ்தானத்தை எடுத்தார்களோ, அவர்கள் இணைந்து அந்த எருசலேம்ல அந்த ஆதி திருச்சபை அங்கு துவங்கப்படுகிறது. அந்த ஆதி திருச்சபை துவங்கப்படுவதற்கு முன்பதாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாச்சுன்னா, அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் தெரிந்த வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ரெண்டு காரியம் தான். ஒண்ணு, நீங்க பலன் அடையணும். ரெண்டாவது, நீங்க சாட்சியா இருக்கணும். திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்டதன் நோக்கம் ஒன்று, நீங்கள் பலனடைய வேண்டும். ரெண்டாவது காரியம், நீங்கள் சாட்சிகளாக மாற வேண்டும். 2 காரியம் தான். நீங்க ஆரம்பத்துல இருந்து நம்ம பார்த்தோம்னு சொன்னாச்சுன்னா இந்த ரெண்டு காரியம் தான். ஒண்ணு, நீங்க பலன் அடையணும். ரெண்டாவது, நீங்கள் சாட்சிகளாக மாறணும். இதுதான் திருச்சபையினுடைய நோக்கம். ஒண்ணு, நீங்க பலன் அடையணும். இன்னொன்னு என்னது? நீங்க அந்த சாட்சிகளாக மாறணும். ஒண்ணு, நாம திடப்படணும். நம்மை திடப்படுத்திக் கொள்ள, ஆவிக்குரிய காரியங்களை ஆவிக்குரிய காரியங்களை வளர்ந்து கனி கொடுக்க ஒண்ணு. ரெண்டாவது, மற்றவர்களை ஆதாயப்படுத்த. இது இப்படி சொல்லலாம். ஒண்ணு, நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகைக்கு என்ன நான் ஆயத்தப்படுத்திட்டே இருக்கணும் ஒரு சைட்ல. இன்னொன்னு, மற்றவர்களை ஆதாயப்படுத்த. அப்ப திருச்சபையினுடைய நோக்கம் என்ன? 2 தான். நிறைய காரியங்கள் இருக்கு. அதை பெருசா நம்ம நிறைய காரியங்களை நம்ம பார்க்க போறோம். ஆனா அதை சுருக்கமா சொன்னாச்சுன்னா 2 காரியம் தான். ஒண்ணு, நாம் பலன் அடைய வேண்டும். ரெண்டாவது, மற்றவர்களுக்கு சாட்சியாக மாற வேண்டும். இதத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2 கட்டளையில சொன்னார். என்ன சொன்னாரு? நீங்க மத்தேயு 22வது அதிகாரம் 37-39 வாசிங்கன்னா சொன்னாச்சுன்னா 2 கட்டளையில முடிச்சிட்டார். ஒண்ணு, நீங்க என்ன செய்யணும்? தேவனிடத்துல அன்பு கூற வேண்டும். இல்ல, முழு இருதயத்தோட, முழு பலனோட, முழு ஆத்மாவோட அவரிடத்துல அன்பு கூறணும். உன்னை நேசிப்பது போல பிறனை நேசிக்கணும். இந்த 2 காரியத்தை தான் அவர் சொல்றாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2 காரியத்துல அந்த 10 கற்பனைகளையும் 2 கற்பனைகளா அவர் கொண்டு வர்றார். இல்ல, அது என்ன சொல்றாரு? ஒண்ணு, நீங்க தேவனிடத்துல தேவனை நீங்க நேசிக்கணும். ரெண்டாவது, பார்க்கும் பொழுது மற்றவர்களை நேசிக்கணும். இந்த 2 காரியம் தான். திருச்சபை இதை சரியாக இந்த நாளில புரிந்து கொள்ள வேண்டும். திருச்சபையில் உள்ள மக்கள் இந்த நாளில சரியாக இந்த காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.
ஒண்ணு என்னன்னா, நாம ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டோன்னு சபையில சேர்த்ததனுடைய நோக்கம் என்ன? ஏன் என்ன ஒரு திருச்சபையில கர்த்தர் வைத்திருக்கிறார்? ஏன் அவருடைய சரீரமாகிய அந்த திருச்சபையில என்னை இணைத்திருக்கிறார்? ஒண்ணு, நான் அவரை நேசிக்க வேண்டும். இன்னொன்னு, நான் மத்தவங்களை நேசிக்கணும். இன்னும் நல்லா சொல்லணும்னு சொன்னாச்சா, நான் என்னை ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய காரியங்களை நான் வளர்ந்து பலனடைய வேண்டும். 2வது, மற்றவர்களை ஆதாயப்படுத்துவதற்கு சகல விதத்திலும் நான் செயல்படுகிறவனாக நான் மாற வேண்டும். இதுதான் நோக்கம். இதுதான் பிரதான நோக்கம். இதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிடலாம். இதுதான் பிரதான நோக்கம். இதுக்குள்ள நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆனா நான் சரியாக இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படைத்த பொழுது அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்த பின்பதாக சொல்லுகிற நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லுகிறேன். அவங்க நாமளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நானும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ரெண்டு காரியங்கள். தெளிவாக இந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திருச்சபையினுடைய காரியம் ஸ்தாபிக்கப்பட்டதனுடைய நோக்கம் இதுதான். நான் தேவனை நேசிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு சாட்சியாக நான் மாற வேண்டும். நான் பலனடைய வேண்டும், மற்றவர்களுக்கு சாட்சியாக, மற்றவர்களை ஆதாயப்படுத்துவதற்கு நான் ஏதாவது வழியில நான் செயல்படுவதற்கு என்னை நான் ஆயத்தப்படுத்த வேண்டும். இதுதான் திருச்சபையினுடைய நோக்கம். இந்த நாட்களில பார்க்கும் பொழுது இந்த காரியத்தை இன்னும் நாம் சரியாக புரிந்து கொள்ளல, சரியாக நாம் அறிந்து கொள்ளல. அதான் எபேசு திருச்சபைக்கு அவர் சொல்றாரு, அவர் ஜெபிக்கிற அந்த ஆரம்பத்தில் நம்ம ஜெபித்தை அவர் செய்கிறார். அந்த தேவனை அறிகிற அறிவு அந்த ஞானம் நமக்கு வரணும். தேவனை அறிகிற அறிவு, நம்மளுடைய மனக்கண்கள் திறக்கப்படணும். இன்னைக்கு திருச்சபையினுடைய ஆழங்களை அறிந்து கொள்ளும்படியாக, அந்த நோக்கத்தை அறிந்து கொள்ளும்படியாக மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். அந்த அறிவு, அந்த ஞானம், அந்த கிருபை நமக்கு வேணும். நம்ம திருச்சபையோடு இணைந்திருக்கிறது நிமித்தமாக, நிலைத்திருக்கிறது நிமித்தமாக, தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த சுதந்திரம், தேவன் வைத்திருக்கிற அந்த பெரிய ஐஸ்வர்யம் என்ன அப்படின்னு சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக நான் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்க வேண்டும். அதற்காக ஒவ்வொரு நாளும் ஜெபித்து நாம் பிரயாசப்பட வேண்டும். நாம் எபேசியர் நிருபத்துக்கு இப்போ வருவோம். எபேசியர் நிருபத்தை நீங்க திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியர் நிருபத்தை நீங்க திருப்பிக் கொள்ளுங்கள். ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட தொடர்ந்து நாம் செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து நான் எபேசியர் நிருபத்தை நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. எபேசியர் நிருபம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. 2வது அதிகாரம். கிரியைகளை செய்கிறதற்கு நாம் நற்கிரியைகளை செய்கிறதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். திருச்சபைக்கு நிறைய பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பேரு தேவனுடைய செய்கை. நிறைய பேர்கள் இருக்கு. நீங்க 2வது அதிகாரத்திலே நீங்க கடைசியில வாசிங்கன்னு சொன்னாச்சுன்னா, ஒரே 19வது வசனத்துல இருந்து வாசிச்சுன்னா இன்னும் நிறைய பேர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. வாசஸ்தலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆலயம் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது, மனவாட்டின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது, சரீரம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கள் திருச்சபைக்கு நம்ம கொடுக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொரு பேரை நீங்க ஆழமா தியானிச்சீங்கன்னாச்சுன்னா அதனுடைய நோக்கத்தை இன்னும் தெளிவாக நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த வார்த்தையை நீங்க பார்க்கும் பொழுது இந்த வார்த்தை கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அப்ப திருச்சபை தேவனுடைய செய்கை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். திருச்சபைன்னு என்ன? தேவனுடைய செய்கை. அப்போ இன்னும் அதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், திருச்சபை என்பது அவருடைய சரீரம், தலையாக கிறிஸ்து இருக்கிறார். நாம் அவருடைய செய்கையாக காணப்படுகிறோம். நற்கிரியைகளை செய்வதற்கு இந்த உலகத்துல எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறாரோ அந்த காரியத்தை செய்வதற்கு தேவன் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அவருடைய செய்கையாக
திருச்சபையை தெரிந்து கொண்டு, திருச்சபைன்னு யார்? நாம தான் திருச்சபை. நான் தான் அவருடைய திருச்சபை, நாம தான் அவருடைய திருச்சபை. என்னை ஏன் கர்த்தர் தெரிந்து கொண்டார், ஏன் என்னை திருச்சபையில வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னாச்சுன்னா, உலகத்துல தேவனுடைய திட்டத்தை செய்யும்படிக்கு, உலகத்துல தேவனுடைய சித்தத்தை செய்யும்படிக்கு, உலகத்துல தேவன் எதிர்பார்க்கிற, தேவன் நினைத்திருக்கிற காரியங்களை செய்யும்படிக்கு ஒரு செய்கையாக தேவன் திருச்சபையை ஏற்படுத்தி இருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இப்போ நாங்க வந்து மத்திய பிரதேசத்துல பெத்தூல்ல ஒரு திருச்சபையை ஸ்தாபித்திருக்கிறோம். திருச்சபைனாச்சுல 2 காரியத்தை நீங்க யோசிக்கணும். ஒண்ணு, உலகளாவிய திருச்சபை, ஒரே திருச்சபையா இருக்கணும், அதை மனசுல வச்சுக்கணும். இன்னொன்னு உள்ளூர் திருச்சபை, அதை கூட நீங்க யோசித்துக்கலாம் இல்ல. அப்போ இந்த உள்ளூர் திருச்சபை குறித்து நம்ம யோசிக்கிறோம்னா, ஒரு நாங்க வந்து ஒரு சின்ன வீட்டுல ஒரு திருச்சபை நாங்க ஆரம்பிச்சோம். பார்த்தாச்சுன்னா 10 பேர் வந்துட்டு இருந்தாங்க. 2011 வருஷம் அவ்வளவுதான் வந்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அது வளர்ந்துட்டே இருந்துச்சு. தொடர்ந்து நாங்கள் ஜெபித்து கொண்டே இருந்த, ஆண்டவரே இந்த இடத்துல உங்களுடைய திருச்சபையினுடைய நோக்கம் என்ன, இந்த இடத்துல தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன, இந்த இடத்துல எங்களை கூட்டி இருக்கிற நோக்கம் என்ன, எங்களை இணைத்திருக்கிற நோக்கம் என்ன, தொடர்ந்து ஜெபிக்க 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 கர்த்தர் ஒரு சில இடங்களை காமிச்சார், ஒரு சில இடங்களை காமிக்கிறாரு. இங்க போங்க, இங்க போய் இந்தந்த காரியங்களை செய்யுங்கன்னு சொல்லி. சோ கர்த்தர் இந்த திறந்து கொடுத்த அந்த வாசலின்படி, பரிசுத்தாவினுடைய வழி நடத்துதலின்படி அந்த இடத்துக்கு போறோம், சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். அந்த இடத்துல மக்கள் தேவனை ஏற்றுக்கொள்றாங்க. அந்த இடத்துல பார்த்தாச்சுன்னா ஒரு சின்ன கூட்டம், ஒரு வீட்டுல கூட்டம் கூடுகிறது. கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கும் பொழுது அங்க வந்து இன்னொரு திருச்சபை வந்து எழுப்புகிறது. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதே போல கிட்டத்தட்ட 40 இடங்களில அந்த திருச்சபை கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு கிராமங்கள்ல வளர்ந்து 40க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வளர்ந்துச்சு. ஆனா ஆரம்பிக்கப்பட்டது ஒரே ஒரு இதுதான். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஆண்டவரே இந்த திருச்சபையின் மூலமாக, ஆண்டவர் ஏன் மூலமாக, ஆண்டவரே என்ன இந்த இடத்துல இணைத்ததன் மூலமாக, எங்களை ஒரு கூட்டமாக இணைத்ததன் மூலமாக, ஆண்டவரே நாங்க உம்முடைய செய்கையா இருக்கிறோம், எங்கள் மூலமாக உம்முடைய சித்தத்தை நீர் செய்ய வேண்டும், எங்கள் மூலமாக உம்முடைய திட்டத்தை செய்ய வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு வளர்ந்து வந்து பார்க்கும் பொழுது இன்னைக்கு ஒரு பெரிய கூட்ட மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வர்களாக அந்த மாவட்டத்தில் நீங்க மாறி இருக்கிறாங்க. நீங்க புரிந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதான் கிறிஸ்துவனுடைய செய்கை. அப்ப ஈரோடுல ஒரு சின்ன கூட்டம், ஈரோடுல ஒரு சின்ன கூட்டமாக இருக்கிறீங்க, தேவன் செய்கையா இருக்கிற. அப்போ ஈரோட்ல ஆண்டவரே எங்களை ஒரு கூட்டமாக, ஒரு திருச்சபையாக நீர் வைத்திருப்பதின் நோக்கம் என்ன, நீங்க எங்களை கொண்டு என்னென்னலாம் செய்யணும்னு சொல்லி யோசிக்கிறீங்க, உங்களுடைய சித்தம் என்ன, எங்களை இந்த இடத்துல ஆண்டவரே ஒரு திருச்சபையாக இணைத்திருப்பதனுடைய நோக்கம் என்ன, உம்முடைய செய்கையாக நாங்க இருக்கிறோம். அப்ப தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய திட்டத்தை நாம் இருக்கிற பகுதியில நம் மூலமாக தேவன் செய்யும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவன் நம்மை ஒரு திருச்சபையாக தெரிந்து கொண்டிருக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஏன் இன்னைக்கு திருச்சபை தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய செய்கையை, தேவனுடைய சித்தத்தை செய்யவில்லை, தேவன் எதிர்பார்க்கிற காரியத்தை செய்யவில்லை. ஏதோ சாதாரணமா என்னுடைய ரட்சிப்பு வரல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவனுடைய அந்த விலையேற பெற்ற இரத்தம், ஒவ்வொரு சொட்டு இரத்தத்தை அவர் சிந்திதான் என்னை மீட்டு இருக்கிறார், திருச்சபையை சம்பாதித்திருக்கிறார், விலைக்கிரயமாக என்னை வாங்கி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து எத்தனையோ மிஷினரிகள், யோசித்து பாருங்க, எத்தனை மிஷினரி அதற்கு பின்பதாகப்பட்ட பிரயாசங்கள், தங்களுடைய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாங்க. எத்தனை மிஷினரி இரத்த சாட்சி, எத்தனை மிஷினரியுடைய தியாகங்கள், அதற்கு பின்பதாக தான் இந்த ரட்சிப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது, அதற்கு பின்பதாக தான் இந்த திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. சாதாரணமான ஒரு காரியம் அல்ல, எளிதான ஒரு காரியம் அல்ல. எங்களுக்கு தெரியும், ஒரு புதுசா ஒரு கிராமத்திலேயோ ஒரு பகுதியிலோ ஒரு திருச்சபையை ஸ்தாபிப்பது என்பது சாதாரண காரியம் அல்ல. அதற்கு படுகிற பிரயாசங்கள், எத்தனையோ பிரயாசங்கள் படணும்.
அதற்கு எத்தனையோ விலைக்கிரயங்கள் செலுத்தணும், எத்தனையோ தியாகங்கள் பண்ணணும், எத்தனையோ எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கு. ஒரு ஆளை உருவாக்கி அந்த இடத்துல ஏற்படுத்தி வைக்கிறதுக்குள்ள, அந்த திருச்சபை வளர்ந்து ஒரு 100 பேரா மாறுறதுக்குள்ள எத்தனையோ வருடங்கள் ஆகி விடுகிறது. அதற்கு முன்பதாக பார்க்கும் பொழுது எத்தனையோ காரியங்கள். இதற்கு முன்பதாக இருக்கிற காரியங்களுடைய தியாகங்களை அநேக நேரங்களில் நாம் புரிந்து கொள்வதில்லை. நமக்கு எல்லாமே நமக்கு கிடைத்த உடனே எல்லாம், அதாவது நமக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு சர்ச் பில்டிங் இருக்கு, நமக்கு ஒரு நல்ல ஒரு கூடுகை இருக்கு, ஒரு ஆயர் இருக்காங்க. ஸோ எல்லாம் நமக்கு வந்து ஒரு ரெடிமேடா கிடைச்ச உடனே அதனுடைய விலை கிரயங்களை குறித்து நமக்கு வந்து அது சரியான நம்ம ஒரு புரிதல் நமக்குள்ள இல்லை. பின்பதாக அதற்கு பின்பதாக நடந்த காரியங்களை நாம் அறியும் பொழுது மாத்திரம்தான் அந்த காரியத்தை நன்றாக நாம் அறிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு பார்க்கும் பொழுது ஏன் ஏன் நாம் ஒரு செய்கையாக இல்ல, கிறிஸ்துவனுடைய ஒரு செய்கையாக, கிறிஸ்துவனுடைய ஒரு எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவர்களாக ஏன் இல்லைன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இன்னைக்கு திருச்சபைக்குள்ள அநேக வேளைகளில உலகம் உள்ளே வந்து விட்டது. திருச்சபை உலகத்தை பாதிக்க வேண்டுமே தவிர உலகம் திருச்சபையை பாதிக்க கூடாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். திருச்சபை உலகத்தை பாதிக்க வேண்டுமே தவிர உலகம் திருச்சபையை பாதிக்க கூடாது. இன்னைக்கு உலகம் உள்ள வந்துருச்சு. உலகத்தினுடைய பாரம்பரியங்கள், உலகத்தினுடைய காரியங்கள் திருச்சபையை பாதித்து விட்டது நிமித்தமாக திருச்சபையை ஸ்தாபித்த அந்த நோக்கம் இந்த நாளில நிறைவேறாதபடிக்கு அது ஒரு ஸ்தாபனமாக அல்லது ஒரு ஒரு இயக்கமாக மாத்திரமே இருக்கிறதே தவிர அதனுடைய தேவனுடைய நோக்கம், தேவனுடைய உன்னத பணி, தேவன் எதற்காக நியமித்தாரோ அந்த காரியங்கள் இந்த நாட்களில திசை மாறி போய்விட்டது. மத்தியில பார்க்கும் பொழுது அவர் சொல்றாரு, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் அப்படிங்கிறார். நீங்கள் உலகத்திற்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி, உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள் சொல்லி சொல்லுகிறார். சோ நாம தான் உலகத்தை பாதிக்க வேண்டும். நான் ஒரு வெளிச்சம், உலகம் ஒரு இருள். நான் போறது நிமித்தமாக அங்குள்ள மக்கள் வெளிச்சத்திற்குள்ள வர வேண்டும். நான் ஒரு உப்பாக உலகத்திற்குள்ள இருக்கிறது நிமித்தமாக அந்த மக்கள் தேவனை ஏற்றுக்கொள்ள என் மூலமாக தேவனுடைய நாமம், தேவனுடைய கிரியைகள், தேவனுடைய காரியங்கள், தேவனுடைய அன்பு வெளிப்பட வேண்டும். மாறாக இன்னைக்கு பார்க்கும் பொழுது திருச்சபைக்குள்ள உலகம் வந்து விட்டது. திருச்சபையினுடைய ஆசாபாசங்கள் இல்ல, திருச்சபையினுடைய இருள், திருச்சபையினுடைய திருச்சபைக்குள்ள உலகத்தினுடைய இருள், உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் திருச்சபையை பாதிக்க ஆரம்பித்து விட்டது. வேதம் சொல்லுகிறது, யோவான் 19வது அதிகாரத்துல வாஸ்தவம் சொன்னா, உங்களை உலகத்திலிருந்து என்ன செஞ்சுட்டேன்னா வேறு பிரிச்சுட்டேன், அதனால உலகம் உங்களை பகைக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உலகம் உங்களை என்ன செய்யும்? பகைக்கும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனா இன்னைக்கு மாறிடுச்சு. இன்னைக்கு மாறிடுச்சு. உலகத்தோடு கூட நாம் ஒத்து போகிறவர்களாக நாம் மாறிவிட்டோம். உலகத்தின் நம்மை பகைக்காதபடிக்கு உலகத்தின் காரியங்களோடு கூட அநேக வேலையில் நாம் ஒத்து போக ஆரம்பித்து விட்டோம். நன்றாக இந்த நாட்களில் இந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2 பேதுரு 3வது அதிகாரம், 2 பேதுரு 3வது அதிகாரம் 10-11 வாசிங்க. 2 பேதுரு 3வது அதிகாரம் 10-11. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடுக்கு தன் உதடையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம்.
இல்ல 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 அது இல்ல அது இல்ல. உலகத்தால் கரைபடாதபடிக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி, உலகத்தினால கரைபடாதபடிக்கு, உலகத்தினால நாம் கரைபடாதபடிக்கு நாம நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சோ 2 காரியம் தான். ஒண்ணு, நாம் பலப்படணும். நாம் பலப்பட்டு உலகத்திற்கு சாட்சியாக மாறணும். உலகத்துல தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய சித்தத்தை செய்து முடிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். நீங்க தொடர்ந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாச்சுன்னா, எபேசியர் நிருபத்துல நம்ம பார்த்தோம்னா, நம்ம எப்படியெல்லாம் மாறணும்னு சொல்லி நிறைய காரியங்கள் எபேசியர் நிருபத்துல அஹ் எழுதியிருக்கு. நேரம் ஆகும்போது நான் அதை முடிச்சிடுறேன். இதோட கண்டினியூஷனா நான் அடுத்த வாரத்துல இதோட கண்டினியூஷனா சொல்லும்படியாக நான் ஆசைப்படுறேன். நம்ம எபேசியர் நிறுவத்துல நம்ம திருப்பணும் அப்படின்னு சொன்னாச்சுன்னா, நீங்க பார்க்கும் பொழுது இப்படிலாம் நம்ம மாறினாச்சுன்னா தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய சித்தத்தை இந்த உலகத்துல செய்ய முடியும்னு சொல்லி நிறைய காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. முதல்ல நம்ம பார்க்கும் பொழுது, முதல் காரியமாக நம்ம பார்க்கும் பொழுது எபேசியர் 4வது அதிகாரம், எபேசியர் 4வது அதிகாரம் 11வது வசனத்துல வாசிங்க. எபேசியர் 4:11. நாம் அனைவரும் நானே வாசிக்கிறேன், நான் வாசிக்கிறேன். கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராக மறைக்கும். முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஆவிக்குரிய காரியங்களில நாம் பலப்படணும். பூரண புருஷராகனா ஆவிக்குரிய காரியத்துல ஒவ்வொரு நாளும் வளரணும். அவர் நம்மளை என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய சரீரத்துல ஒரு பகுதியாக நம்ம இணைத்திருக்கிறார். இல்ல, திருச்சபை கிறிஸ்துவின் சரீரமாக பார்க்கப்படுகிறது. சரீரத்துல ஒரு அவயவயமாக நம்ம இணைச்சிருக்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னாச்சுன்னா, ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ள நாம் பலப்படும்படியாக, ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ள வளரணும். அப்படி வளர்ந்தாதான் நம்ம தேவனுடைய திட்டத்தை செய்ய முடியும். நாம் அப்படி வளரும் போது மாத்திரமே தேவனுடைய சித்தத்தை நாம் செய்ய முடியும். நன்றாக நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், நன்றாக இந்த காரியத்தை புரிந்து கொள்ள. பூரண புருஷன் ஒவ்வொரு நாளும் நீங்க 3வது அதிகாரம் 16வது வசனத்தை நாங்க பார்க்கும் பொழுது, ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாக பலப்படும். ஆவினால உள்ளான மனுஷனில் வல்லமையாக பலப்படணும். இன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னாச்சுன்னா, ஆவியில உள்ளான மனுஷன்ல வல்ல ஆவியில உள்ளான மனுஷனில் நாம் என்ன செய்யணும், பலப்படணும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்க 6வது அதிகாரம் 10வது வருஷத்துல வாசிங்கனாச்சுன்னா, கடைசியாக அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ நாம் எப்போ வரைக்கும் சரியாக வசனத்துல, பரிசுத்த ஆவியில நம்ம எப்போ வரைக்கும் பலப்படலையோ அப்போ வரைக்கும் தேவனுடைய திட்டத்தை நாமளால் செய்யவே முடியாது. ஏன் நம்ம ஒரு சபையில ஒரு அங்கமாக, அவருடைய சரீரத்துல ஒரு அவயவயமாக இணைத்திருக்கிறார் என்று சொன்னாச்சுன்னா, ஒவ்வொரு நாளும் இன்னும் நாம் வேத வசனத்தில் நாம் என்ன செய்யணும்னு சொன்னாச்சுன்னா, இன்னும் பலப்படணும். உள்ளார்ந்த மனிதனில் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் நாம் பலப்படணும். அப்போ மாத்திரம்தான் நாம் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியும். யோசித்து பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எத்தனையோ வருஷம் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டோம். எந்த அளவுக்கு நான் பலப்பட்டிருக்கிறேன், எந்த அளவுக்கு நான் பலப்பட்டிருக்கிறேன் யோசித்து பாருங்க. தொடர்ந்து எபேசியர் 6வது அதிகாரத்துல தொடர்ந்து நீங்க வாசிங்கன்னா, நம்மள ஒரு போர் சேவகனாக நம்ம உருவாக வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆவிக்குரிய யுத்தத்திற்கு ஒரு போர் சேவகனாக நாம் பலப்பட வேண்டும், உருவாக வேண்டும். அப்பதான் அவருடைய சித்தத்தை, அவருடைய திட்டத்தை நாம் இந்த உலகத்துல செய்ய முடியும். நம்ம ஒரு திருச்சபையாக இணைத்ததனுடைய நோக்கம் என்ன? நாம் என்னுடைய உள்ளார்ந்த மனிதன்ல ஒவ்வொரு நாளும் பலப்படணும்.
ஏன் பலப்படணும்? தேவனுடைய சித்தத்தை செய்யணும். ஏன் பலனும்? அவருக்கு சாட்சியாக நான் நிற்பதற்கு. ஏன் பலப்படணும்? நான் அந்த இந்த நாட்களிலே எனக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சத்துருனுடைய காரியங்களை நான் எதிர்ப்பதற்கு அந்த பலனை நான் பெற்றுக்கொள்ளணும். சில நேரத்துல இன்னும் ஆவிக்குரிய காரியங்களில குழந்தையாக நம்ம காணப்படுறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம ஒரு பலப்பட்டாச்சுன்னா நம்ம சத்துருவை எதிர்த்து நிற்க முடியும். வேதம் சொல்லுகிறது, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்மளால ஒரு பிசாசை துரத்த முடியுமா? யோசிச்சு பாருங்க. என் தனிப்பட்ட வாழ்க்கையில நீ உங்க முன்னாடி ஒரு பிசாசு பிடிச்ச மனுஷன் வந்துட்டானா உன்னால உங்களை துரத்த முடியுமா? விசுவாசிக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க பலன் அடைஞ்சிட்டீங்கன்னா நீங்க பிசாசை துரத்த முடியும். பலன் அடைஞ்சாச்சுன்னா எந்த பில்லிசூனியமும் உங்களை பாதிக்காது. பலன் அடைஞ்சோன்னு சொன்னாச்சுன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில எந்த போராட்டங்களும் எந்த காரியங்களும் என்னை பாதிக்காது, என்னுடைய விசுவாசத்தை பாதிக்காது. அதான் பலன் அடைகிறது. அப்ப நாம தேவ திட்டத்தை நம்ம செய்யணும்னு சொன்னாச்சுன்னா நாம் பூரண மனுஷனா இன்னும் 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 வளரணும், இன்னும் வளரணும், இன்னும் வளரணும், இன்னும் வளரணும், இன்னும் வளரணும். அதுல ஒரு திருப்தி நமக்கு வந்துடக்கூடாது. ஏதோ காலையில எழுமணும்னு ஒரு வேதத்தை வாசிக்கிறேன், ஏதோ ஒரு சின்ன ஜெபிக்கிறேங்கிற அந்த காரியத்தோட நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை முடிச்சிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய காரியத்துல இன்னும் நாம் வளரணும். என் மூலமாக தேவனுடைய திட்டம் நிறைவேற வேண்டும். என் மூலமாக இந்த உலகத்திலே தேவ சித்தம் நிறைவேற வேண்டும். எதற்காக என்னை தெரிந்து கொண்டாரோ, ஒரு திருச்சபையாக எதற்காக என்னை தேவன் வைத்திருக்கிறாரோ, எதற்காக என்னை இணைத்திருக்கிறாரோ அந்த திட்டம் நிறைவேறணும்னு சொன்னா இன்னும் நாம் அந்த காரியங்களில வளர வேண்டும். அதான் ரொம்ப முக்கியமான காரியம். இன்னைக்கு ஏன் உலகத்தை நம்ம பாதிக்க முடியல? ஏன் நம்ம மூலமாக ஒரு கூட்டம் மக்கள் தேவனை சந்திக்க முடியல? யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. ஏன் மூலமாக தேவனுடைய திட்டம் என்னுடைய பகுதியில் நிறைவேற முடியல? எந்த அளவுக்கு நான் தேவனுக்காக பயன்பட வேண்டுமோ அந்த அளவுக்கு நான் இன்னும் தேவனுக்காக பயன்படவில்லையே. காரணம் என்ன? நான் இன்னும் பலப்படல. எந்த அளவுக்கு வளரணுமோ வளரல. சில நேரத்துல சரியா ஜெபிக்க முடியல. என்னுடைய ஜெப வாழ்க்கை என்னால வளர முடியல. வேதத்தினுடைய அநேக காரியங்கள் என்னால் அறிந்து கொள்ள முடியல. வேதத்தின் வெளிப்பாடுகள் எனக்கு பெற்றுக்கொள்ள முடியல. தேவன் நம்மளிடத்துல ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட காணப்படுகிறார். தேவன் நம்மிடத்துல எதிர்பார்ப்போடு கூட காணப்படுகிறார். திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்டது நோக்கம் 2. ஒண்ணு, நாம பலன் அடையணும், மற்றவங்களுக்கு சாட்சியாய் மாறணும். நான் ரட்சிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்துல வளர்ந்துட்டே இருக்கணும். அவருக்கு ஒரு மனவாட்டியாக 2வது மற்றவர்களை நான் திருச்சபைக்குள்ள கொண்டு வரணும். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். யோவான் 4வது அதிகாரம். யோவான் 4வது அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. அந்த வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். யோவான் 4வது அதிகாரம். யோவான் தொடர்ந்து நம்ம இதை கண்டினியூ பண்ணி அடுத்த வாரத்துல நம்ம தியானிக்க போறோம். யோவான் 4:35வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல்நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். நீங்க இப்ப திருச்சபைக்குள்ள நிக்கிறீங்க, உள்ள நிக்கிறீங்க, வெளியே பாக்குறீங்க, எத்தனையோ நிலங்கள் விளைஞ்சிருக்கு. திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்ட நோக்கம் என்னன்னா அந்த விளைந்த நிலங்களை அறுக்கணும். அதை அறுக்கணும்னா சாதாரண காரியங்கள் அல்ல. அதற்கு நான் பலப்படணும். சும்மா போய் அந்த காரியத்தை செஞ்சிட முடியாது. அதற்கு நான் பழக்குவிக்கப்பட வேண்டும். சகல விதத்துல நான் பலப்படணும். இதை தொடர்ந்து நம்ம அடுத்த வாரத்துல இதனுடைய காரியங்களை நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம். எல்லா கண்களையும் மூடலாம். ஆண்டுடைய சமூகத்துல 2 காரியங்கள் தெளிவா இந்த காரியத்தை நம்ம அறிந்து கொள்ள போறோம். எத்தனையோ ஜனங்கள்
ஆண்டவரை இன்னும் அறியாதிருக்கிற இந்த சூழ்நிலையில எத்தனையோ ஜனங்கள் திருச்சபைக்குள்ள இன்னும் வரல. எத்தனையோ ஜனங்கள் கிறிஸ்துவின் அன்பை இன்னும் அறிந்து கொள்ளவே இல்லை. ஆனா தேவன் கிருபையாய் ரட்சித்திருக்கிறார். சபையோடு கூட இணைத்திருக்கிறார். ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. நம்ம இதை எளிதாக எடுத்துக்கொள்ள கூடாது. ஏதோ நான் சபைக்கு வர்றேன், செய்தி கேட்கிறேன், போறேங்கிற காரியம் அல்ல. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு நாள்ல நம்ம கணக்கு கொடுக்கணும். ஒரு கூட்ட ஜனம் இந்த நாளில திருச்சபே இல்லாம அழிஞ்சிட்டு இருக்கு. போதிக்கிறதற்கு யாருமே இல்லாம அப்படியே இருக்காங்க. நடத்துவதற்கு ஆட்கள் இல்லை. ஆனா சகலவற்றையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஜனங்கள் ஒரு நாள் சொல்லுவாங்க, இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு நாளில அவங்க குற்றம் சாட்டுவாங்க. நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற இந்த தருணம், நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற இந்த ஸ்லாக்கியம், இதை நம்ம விட்டுறக்கூடாது. தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிந்தின அந்த இரத்தத்தினால சம்பாதித்த சபை நம்ம முழுவதும் ஆண்டோட சமூகத்துல போடு. ஆண்டவரே, எந்த நோக்கத்துக்காக என்னை தெரிந்து கொண்டீரோ, எந்த நோக்கத்திற்காக திருச்சபையோடு என்னை இணைத்தீரோ, உங்களுடைய நோக்கத்தை நான் நிறைவேற்றணும் ஆண்டவரே. இதை சாதாரணமாக நான் எடுத்துக்கொள்ள கூடாதப்பா. ஒரு உணர்வின் இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. நான் பலப்படுவது மாத்திரமல்ல, ஒரு கூட்டத்தை உமக்காக ஆதாயப்படுத்துவதற்கு என்னை ஆண்டவர் நீர் பயன்படுத்தும் என்று சொல்லி நாமே அர்ப்பணிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துல உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். பலுகி பெருகி பூமி நிரப்புகள் என்று சொல்லி ஆண்டவரே நீங்க திருச்சி பார்த்து நீங்க சொல்றீங்க ஆண்டவரே. அப்பா, நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் சொல்லி திருச்சபையை பார்த்து சொல்றீங்க ஆண்டவரே. உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசி என்று சொல்லி திருச்சபையை பார்த்து நீங்க சொல்றீங்க ஆண்டவரே. அப்பா, இந்த காரியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த மனக்கண்களை திறந்தருளுங்க ஆண்டவரே. இந்த காரியங்களை அறிந்து கொள்ள ஆண்டவரே ஞானத்தையும் தெளிவையும் ஆண்டவரே அறிகிற அந்த அறிவை ஆண்டவரை நீ தாங்கன்னு சொல்லி செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதிப்பீராக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். Thank you. God bless you.